எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செம டேஸ்டியான மொச்சக்கா குழம்பு. இது வந்து காஞ்ச மொச்சை, 1 டம்ளர் அளவுக்கு மொச்சப்பயிர வந்து முதல் நாள் நைட்டே ஊற வைக்கலாம். நான் வந்து சுடு தண்ணீல ஒரு 5 மணி நேரம் ஹாட் பேக்ல போட்டு ஊற வச்சேங்க. உடனே எனக்கு ஊறிடுச்சு. இப்போ ஊற வச்ச மொச்சக்கால 1 டம்ளர் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி இது கரெக்ட்டா ஒரு 3 விசில் விட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். சைட்ல அது விசில் வர்றதுக்குள்ள மசாலா வறுத்து அரைக்கலாம். இன்னைக்கு வறுத்து அரைச்ச மொச்சக்கா குழம்பு தான் பண்ண போறோம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய், அது கூட 1/2 டீஸ்பூன் கறிவேப்பில பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. இத 2யும் சேர்த்து இது 2ம் லைட்டா வந்து மிளகும், சீரகம், கருவேப்பில பொடி லைட்டா வதங்குனதும், நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பூண்டு பற்கள் எடுத்து வச்சிருக்கு. நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா, அது சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு இங்க கிடைக்காது. அதனால தான் நான் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப வெங்காயம் லைட்டா வதங்குனதும், 2 சின்ன தக்காளி பழத்த கழுவிட்டு நறுக்குனத சேர்த்து, வெங்காயம், தக்காளி 2மே நல்லா நம்மளுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்குனதும், காரத்துக்கு தக்கன நம்ம மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தனியா பொடி 2யும் சேர்த்து அ இத நல்லா வதக்கிக்கிறலாம். காரம் வந்து உங்க வீட்டுக்கு தக்கன கூட்டவோ, குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்ப சிம்முல வச்சே ஒரு 2 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா, மிளகாய் பொடியில இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிரும். நான் வந்து ஒரு 4 சில்லு தேங்காய் வந்து மிக்ஸியில லைட்டா அரைச்சுட்டு இதோட லாஸ்ட்ல வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு, அத ஆற வச்சு நல்லா வழுவழுன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ குழம்பு பண்றதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கு. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம் 2டே 2 வெந்தயம், கடுகும் வெந்தயம் பொரிஞ்சதும், ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனத சேர்த்து, அது கூட ஒரு 4லருந்து 5 பூண்டு பற்கள் சேர்த்து, வெங்காயமும் பூண்டும் வதங்குனதும், இன்னைக்கு எடுத்திருக்க காய் வந்து கத்திரிக்காய் தான். முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கத்திரிக்காய் வதங்குனதும், ஆல்ரெடி ஆற வச்சு அரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்ட சேர்த்துட்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு. இது வந்து புளி தண்ணிய தான் நான் வந்து அப்படியே இது கூட சேர்த்து கரைச்சு வச்சிருக்கேங்க. அந்த மிக்ஸியில அரைச்சதோட வேஸ்ட் பண்ணாம. இப்போ புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. மூடி போட்டு மூடி, விசில் எதுவும் விடாம இத அப்படியே ஒரு நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா, கத்திரிக்காய்லாம் சூப்பரா நம்மளுக்கு வெந்து வந்துரும். சைட்ல நம்ம வேக வச்சிருந்த மொச்சக்காவையும் சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டா, மொச்சக்காய் வந்து நல்லா அப்படியே இதில இதா இருக்கும். வெந்து அதோட இதெல்லாம் ஆ குழம்போட அந்த இதெல்லாம் இறங்கி வந்திருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, சூப்பரா குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. அவ்ளோ வாசமா இருக்குது. வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ புளிப்பு, இனிப்போட செம டெம்ப்டிங்கா இருக்கும். ரொம்ப எம்மியான மொச்சக்காய் குழம்போட இன்னைக்கு அவரக்காய் பொரியல், அப்பளம் இதுதான். இந்த மொச்சக்காய் குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே போல ஒரு ஹெல்தியான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு வீடியோலயும் பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.